Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா த புக் ஆஃப் ஜாப். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டாபிக் கொடுத்துருக்கோம் நம்ம சிலபஸ் ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஓவர்வியூ அண்ட் சம்மரி அண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அலாங் வித் ப்ரீவியஸ் இயரில் இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க எல்லா கொஷின்ஸுமே வந்து எடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பே வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மேபி இந்த இயர் வந்து அந்த அதே கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகலாம், இல்லையா அதை தாண்டி இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுவும் நான் வந்து இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த விஷயங்கள் அண்ட் இன்றைக்கான டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுலேயுமே வந்து நான் உங்களுக்கு வந்து இதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறேன். ஸோ தட் வந்து உங்களால் இந்த டாப்பிக்லேருந்து எந்த கொஷின் வந்தாலும் ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப பார்ப்பீங்க. இந்த டாப்பிக்லேருந்து இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் தரவாக பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் ரெஃபர் பண்ணணுன்ட்டு இல்லை. ஏன்னா நானே வந்து ஒரு 3-4 வெப்சைட்ஸ் மாதிரி ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு ஆல்டுகெதராக வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ வாங்க, வித்தவுட் டிலே we will move on to the video. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்வியூ பார்த்திங்கன்னா இதனுடைய செட்டிங் வந்து லேண்ட் ஆஃப் ஊஸ். ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஹெப்ரியூவில் வந்து எழுதியிருக்குது, ஹெப்ரியூ லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்குது. ஸோ த வேர்ட்ஸ் வில் பி டிஃபிகல்ட். ஸோ எனக்கும் வந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக தெரியல. ஐ வில் ப்ரொனவுன்ஸ் த வேர்ட் ஆஸ் இட் இஸ். ஸோ இதில் ப்ரோட்டகானிஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் ஜாப் எ வெல்த்தி ரைட்டியஸ் அண்ட் அப்ரைட் மேன். ஸோ இந்த மேன் வந்து ஒரு நல்ல வெல்த்தியான பர்சன், ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அண்ட் நிறைய குழந்தைங்க இருக்குது, நல்ல சூப்பரான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கான், காடை ப்ரே பண்ணுறான். ஸோ என்ன ஆகும் அப்படின்றது வந்து இவனுக்கு வந்து நிறைய சஃபரிங்ஸ் வரும். அது ஏன் அந்த சஃபரிங்ஸ்லாம் வருது, அந்த சஃபரிங்ஸ் வரும்போது என்ன பண்ணுறான், அதுலேருந்து காட் வந்து அவனை எப்படி விடுவிக்கிறாரு, இதெல்லாத்தையும் பற்றி தான் வந்து இந்த ஒரு ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோஸ் அண்ட் போம் ரெண்டுமே வந்து மிக்சடாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் அண்ட் த லாஸ்ட் சாப்டர் 42nd சாப்டர் இதில் வந்து இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸில் இருக்கும். மீதி சென்டரில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டயலாக்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸாக தான் இருக்கும். ஸோ இன்பிட்வீன் டயலாக்ஸாக இருக்கும், இல்லையா ஸ்பீச்சஸ் யாராவது காட் கொடுக்குற ஸ்பீச்சா இல்லை ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குற ஸ்பீச்சா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொயட்டிக் ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்த சாப்டரில் ப்ரோஸு எதில் வந்து போமா, இந்த மாதிரிலாம் எந்த லேண்டில் இருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த புக் ஃப்ரம் விஸ்டம் புக்ஸ், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் விஸ்டம் புக்ஸில் இருந்து இருக்குது ஒன் ஆஃப் த புக் இது. அண்ட் பைபிள்லேயுமே ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்கிறான். ஒரிஜினலி ரிட்டன் இன் ஹெப்ரியூ. அண்ட் இது வந்து என்ன டேட் அண்ட் எக்ஸாக்டான டேட்டு தெரியாது, பட் 7th or 4th centuryயில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதனுடைய ஜானர்னு பார்த்தீங்கன்னா விஸ்டம் லிட்ரேச்சர், பொயட்டிக் டயலாக் அண்ட் தியாலஜிக்கல் ட்ராமா. ஸோ தீம் வந்து ஹியூமன் சஃபரிங், ஜஸ்டிஸ் ஆஃப் காட், பர்சீவரன்ஸ் அண்ட் த லிமிட் ஆஃப் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மெயின் கேரக்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஜாப் தான், அவன் வந்து ஊஸில் இருக்கான். அண்ட் சாட்டன் அண்ட் காட். ஸோ காட் வந்து இவங்களுக்கு எல்லாமே கொடுக்குற மாதிரி இவருக்கு கொடுத்ததுனால தான் வந்து உங்களை வந்து நல்லா ப்ரே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சாட்டன் வந்து அக்யூஸ் பண்ணுவார் காட் கிட்ட. ஸோ அது வந்து நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த இதில் வரல பார்க்கலாம். அண்ட் எலிஃபா பில்டாட் அண்ட் ஜோஃபர் இவங்க 3 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாப் வந்து நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் சஃபரிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி 3 பேரும் மாற்றி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து எலிஹூன்றது வந்து ஒரு யங்கர் மேன். அவன் வந்து இந்த சஃபரிங்ஸ் எல்லாமே வந்து எல்லா ஹியூமன்ஸ்க்கும் வந்து தேவையான ஒன்று தான். காட்ஸ் வந்து இந்த சஃபரிங் மூலியமாக தான் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து டீச் பண்ணுவார், நமக்கு இன்னும் நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பாருன்னு சொல்கிறது வந்து இந்த எலிஹூ. அண்ட் ஜாப்ஸ் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 time or 2 தான் வந்திருப்பாங்க இந்த ஒர்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி நீ அந்த லாஸ்ட்டாக அந்த ஸ்கின் டிசீஸ்லாம் வந்தப்போ ஓகே நீங்கள் கர்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இறந்து போயிடுங்க, ஏன் இப்படி இது பண்ணிகிட்ருக்கீங்க, காட் என்ன கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி காடுக்கு அப்போசிங்காக தான் வந்து இந்த ஜாபோட ஒய்ஃபுமே வந்து சொல்லுவாள். ஸோ இது ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொலாக் இருக்கும் அண்ட் டயலாக்ஸ் இருக்கும் பிட்வீன் த ஜாப் அண்ட் த 3 friends அண்ட் ஸ்பீச்சஸ் ஆஃப் எலிஹூ, த குட் பர்சன் அண்ட் காடோட ஸ்பீச். அண்ட் லாஸ்ட்டாக வந்து எபிலாக், காட் வந்து என்னென்னலாம் அவனுக்கு கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்றது தான் வந்து எபிலாகில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து ஜாப் வந்து ஒரு ரொம்ப பிளேம்லெஸ் அப்ரைட் பர்சன், ரொம்ப ஒரு ஹானரபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி
நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஜாபை பற்றி சொல்லிடுவாங்க. அவன் வந்து அந்த லேண்ட் ஊஸில் இருக்கான், அவனுக்கு 10 சில்ட்ரன் இருக்காங்க, இது எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவன்லி கோர்ட் ரூம் இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்கே வந்து காடுக்கும் சாட்டனுக்கும் நடுவில் டிஸ்கஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெவன்லி கோர்ட் ரூமில் வந்து சொல்லுவாங்க. அப்போ சாட்டன் சொல்லுவான், நீங்கள் வந்து காடுக்கு நிறைய ஜாபுக்கு நிறைய கொடுக்குறீங்க, அதனால தான் வந்து அவன் வந்து உங்களுக்கு டெய்லி ப்ரே பண்ணுறான், உங்களுக்கு பூஜை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே காட் வந்து சொல்கிறது, இல்லை அப்படிலாம் கிடையாது, அவன் எப்படியா இருந்தாலும் எனக்கு ப்ரே பண்ணுவான், அவன் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அவனுக்கு வந்து நீங்கள் வேணால் சஃபரிங் கொடுங்க, அவன் உங்களையும் வந்து கர்ஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே நான் உனக்கு நீ போய் அவனுக்கு எந்த இது வேணால் கொடு, பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா அவனை சாகடிக்கக்கூடாது, ஜாபோட லைஃப்பை மட்டும் எடுக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஒரே ஒரு கண்டிஷன் காட் சொல்வார்னா, அவனோட லைஃப்பை வந்து எடுக்கக்கூடாது, பட் அதர்வைஸ் நீ அவனோட வெல்த்தை லாஸ் பண்ணுறதோ, சில்ட்ரன் ஹெல்த்து, இந்த மாதிரி இது எந்த விஷயத்தை வேணால் நீ வந்து எடுத்துடலாம், அவனோட லைஃப் மட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அண்ட் அதே மாதிரியே போயிட்டு வந்து சாட்டன் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட 10 சில்ட்ரன் இருப்பாங்க. ஆக்சுவலாக 10 சில்ட்ரன் இருப்பாங்க. 7 sons and 3 daughters. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 7 sons and 3 daughters இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் அண்ட் அவர் வச்சுருந்த அந்த ஸ்டாக்ஸ், அனிமல்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா, அது அண்ட் சர்வன்ஸ் எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க, ஒரு இன்வேடர்ஸ் வந்தோ இல்லை கேட்டாஸ்ட்ரோஃபிஸ் வந்தோ அந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி 4 மெசேஜ் டிஃப்ரெண்ட் மெசேஜஸில் வந்து இவனுக்கு வரும். அண்ட் இதெல்லாம் கேட்ட உடனே ஜாப் வந்து ரொம்ப வருத்தப்படுவான், ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுட்டு, அண்ட் இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இறந்துட்டா இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு திருப்பியும் போய் காடுக்கு தான் ப்ரே பண்ணுவான். காடுக்கு ப்ரே பண்ணோடனே சாட்டன் போவான் காட்கிட்ட வந்து, இப்பயும் வந்து ப்ரே பண்ணுறான் அப்படின்ன உடனே, சரி ஓகே காட் வந்து சொல்ல இன்னும் ஒரு சான்ஸ் கூட எடுத்துக்கோ நீனு அப்படின்னு சொன்னோடனே அந்த சாட்டன் என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்கின் டிசீஸ் மாதிரி, ஸ்கின் சோர்ஸ் மாதிரி நிறைய ரொம்ப பெயின்ஃபுல்லான ஸ்கின் சோர்ஸ் வந்து கொடுத்துருவான். ஸோ ரொம்ப வலி இருக்கும் அதிகமாக, ஸ்கின் ஃபுல்லாக ஒரு மாதிரி இதாகிட்டே இருக்கும். அந்த சமயம் தான் வந்து ஜாபோட ஒய்ஃப் வந்து, நீங்கள் இது என்ன இப்படி உங்களுக்கு இப்படி ஆகுது, நீங்கள் நல்ல மனுஷன் தானே, காடியே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு, நீங்களும் வந்து காடை வந்து இது பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அது பண்ணி நீங்கள் இறந்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வரும்போது அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எலிஃபா, பில்டாட் அண்ட் ஜோஃபர். ஸோ இவங்க 3 பேரும் வந்துட்டு இப்போ 7 days வந்து சைலன்ஸ்லேயே இருப்பாங்க. இவங்க 3 பேர் அண்ட் ஜாப் இவங்கெல்லாம் வந்து 7 days சைலன்ஸில் இருப்பாங்க ஃபார் மார்னிங். மோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் லாஸஸ் இதெல்லாத்தையும் சைலண்டில் இருப்பாங்க. அண்ட் on 7th day தான் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ பேச ஆரம்பிக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. ஜாப் வந்து இதனால தான் நீ அனுபவிக்கிற. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ ஏதோ இது பண்ணியிருக்க, உன்னோட கர்மா தான் இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எலிஃபா என்ன சொல்கிறான்னா, நீ ஏதோ தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் ஏதோ நிறைய பாவம் பண்ணியிருக்க அப்படின்னுவார். அண்ட் பில்டாட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க குழந்தைங்கள்லாம் வந்து அவங்களாவே தான் வந்து அவங்க டெத்து வர வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி, காட் வந்து ஜஸ்டிஸாக தான் இருக்காது, நீ தான் வந்து கில்ட்டியான பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள், அதனால தான் வந்து உனக்கு இவ்வளோ சஃபரிங் வருது. அதுக்கப்புறம் சோஃபர் சொல்லுவான், உனக்கு இந்த சஃபரிங்லாம் வந்து பத்தாது, உனக்கு இன்னும் அதிகமாக சஃபரிங் வரணும் அப்படின்ற மாதிரி, இன்னும் அதிகமாக சஃபரிங் வரும் அப்படின்ற மாதிரி சோஃபர் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி 3 பேரும் மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஜாப் வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான், இல்லை காட் வந்து எனக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் அவன் பிறந்ததையே நான் ஏன் பிறந்தேன்னு தெரில, ஃபஸ்ட்டு டிஃபெண்ட் பண்ணுவான். அண்ட் கீப்பான் வந்து நான் ஏன் பிறந்தேன்னு தெரில, இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறந்தேன்னு அவனை தன்னைத்தானே லேமெண்டிங் தான் பண்ணுவானே தவிர காடை வந்து கர்ஸ் பண்ண மாட்டான். அண்ட் ஃபைனலி அந்த ஆர்கியூமெண்ட்லாம் முடிக்கிறப்ப வந்து இப்போ நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுங்க கடவுளே அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இவங்க எலிஹூ அப்படின்ற ஒரு பர்சன் வருவான். அவன் வந்து ஒரு யங் பர்சன். அவன் வந்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் வந்து நீ ஏதாவது தப்பு செஞ்சால் தான் வந்து உன்னோட சஃபரிங்கு இதெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது, எப்பயுமே வந்து அது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. காட் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுமே வந்து 2 விஷயம் மூலயமா கம்யூனிகேட் பண்ணுவார். என்னென்னா விஷன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் பெயின். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. எலிஹூ எக்ஸ்பிளைன்ஸ் டு ஜாப் தட் காட் கம்யூனிகேட்ஸ் வித் ஹியூமன்ஸ் பை
டூ வேஸ், விஷன் ஆர் அண்ட் ஃபிசிக்கல் பெயின். ஸோ நேரடியாக வந்து விஷன் கொடுத்து இது பண்ணுவார், இன்னொன்று ஃபிசிக்கல் பெயின் கொடுத்து கம்யூனிகேட் பண்ணுவார். மேபி உனக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம், இல்லை உன்னை எதுக்காவது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து பாசிட்டிவாக வந்து எலிஹூ சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 38 to 41 வந்து காட் வந்து ஒரு வேர்ல்ட் விண்ட் ஃபார்மில் வராரு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஃபார்மில் வந்து காட் வந்து ஜாப் கிட்ட பேசுகிறாருன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ல்ட் விண்ட். அப்போ வந்து பேசும்போது ஜாப் வந்து ஏன் இந்த மாதிரி நீ அவன் கஷ்டப்படுறான்றதெல்லாம் சொல்ல மாட்டார். காமனாக நிறைய ரெட்டாரிக்கல் கொஷின்ஸ் கேட்பார். ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன மாதிரி டிவைஸ் வந்து எந்த பொயட்டிக் டிவைஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டாரிக்கல் கொஷின்ஸ். காட் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பார் அபவுட் க்ரியேஷன். நீ வந்து எனக்கு க்ரியேட் பண்ணப்போ நீ என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண, இந்த நேச்சரை பார்த்துக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுற, இந்த மாதிரி ஒரு நாள் நீ எப்படி இருக்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜாப் பண்ணுற ஒர்க், ஐ மீன் காட் பண்ணுற ஒர்க் வச்சு ரிலேட்டடாக நீ என்னென்னலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பார். ஸோ அப்போ தான் வந்து ஜாபுக்கு புரியும். ஸோ நம்மளோட சஃபரிங்கோ இந்த நேச்சரோட க்ரியேஷனோ இந்த யூனிவர்ஸோட க்ரியேஷனோ இது எல்லாமே வந்து ஹியூமன் மைண்டுக்கும் ஹியூமன் நாலேஜுக்கும் பியாண்ட் த லிமிட்ஸ். ஸோ அதுக்கு பியாண்ட் தான் வந்து காடோட பவர் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம இதுக்கு ரீசன் தான் இது என்ன அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எதுக்குமே வந்து இது பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ காட் எம்ஃபசைசஸ் த லிமிட்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் and the greatness of divine wisdom. So human understanding வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டில் தான் இருக்குது. பட் டிவைன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம், நிறைய விஷயங்கள் தாண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி புரிய வைப்பார். அண்ட் ஜாபுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். அந்த ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து ஓகே கடவுளே கரெக்டு தான், நான் உங்களையும் உங்களை பார்த்துட்டேன் அண்ட் உங்களை வந்து உங்களை கேட்டுட்டு தான் இருந்தேன், இப்போ உங்களை நேரடியாகவும் பார்த்துட்டேன். ஸோ அதுக்கே வந்து நான் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவார். அது ஜாபும் வந்து ஓகே கடவுள் தான் எல்லாமே, கடவுள் தாண்டி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்குவார். அண்ட் காடுக்கு வந்து கோபம் இருக்கும், ஏன்னா இவரோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த தப்பாக இன்டர்ப்ரெட் பண்ணாருங்க இல்லையா, அவங்களுக்கு கோபம் வரும். அப்போ ஜாபு தான் வந்துட்டு இல்லை அவங்களுக்கு தெரியாமல் ஏதோ பண்ணிட்டாங்க, நீங்கள் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டு ஜாபுக்கு வந்து அவரோட ஃபார்ச்சூனை வந்து டபுள் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அப்படி அவங்களோட வெல்த் எல்லாத்தையும் டபுள் பண்ணி கொடுத்துருவாரு. அவங்க குழந்தைங்களை அவருக்கே திரும்பி கொடுத்துருவாரு. அண்ட் அவர் என்னென்னலாம் வச்சுருந்தாரு அது எல்லாத்தையுமே டபுள் பண்ணி கொடுத்துருவாரு. அண்ட் இன்க்ளூடிங் லாங் லைஃப் இதையும் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். திஸ் இஸ் த ஸ்டோரி. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் வந்து ஊஸ் அண்ட் ஹெவன்லி கோர்ட் ரூமில் நடக்குது. என்னென்னலாம் ஜாப்ஸ் லைஃப் மட்டும் எடுக்கக்கூடாது, ஃபேமிலியில் என்ன பிரச்சனை வேணாலும் கொண்டு வரலாம், ரிச்சஸில் என்ன பிரச்சனை வேணாலும் கொண்டு வரலாம், ஹெல்த்தில் என்ன பிரச்சனை வேணாலும் கொண்டு வரலாம். அண்ட் 3 ஃப்ரெண்ட்ஸு எலிஃபா, பில்டாட் அண்ட் சோஃபர். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு எலிஹான்றது மட்டும் பார்த்திங்கன்னா எலிஹூ அவங்கள மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காடோட இந்த சஃபரிங்லாம் வந்து காடோட ஒரு பிளெஸ்ஸிங்காக கூட இருக்கலாம், உன்னோட பில்டிங் கேரக்டராக கூட இருக்கலாம், இல்லை வார்னிங்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அண்ட் காட் வந்து என்ன சொல்லுவார்னா, காட் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, த பெஹிமாத் அண்ட் லெவியாத்தான் அப்படின்ற 2 க்ரீச்சர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இதுவுமே வந்து ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க, பெஹிமாத் அண்ட் லெவியாத்தான். ஸோ இந்த 2 க்ரீச்சர்ஸ் தான் வந்து சிம்பலைஸ் த டேஞ்சர்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் காட்ஸ் வேர்ல்டு. ஸோ இதுவுமே வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து காட் வந்து சொல்லுவார். அண்ட் காட் வந்து அவரோட ஜாபோட எல்லா லாஸஸையும் வந்து ரீஸ்டோர் பண்ணி அவரோட இதை எல்லாத்தையும் கொடுத்துருவார். பிகாஸ் ஃபார் ஹீ டிஃபென்ஸ் ஹிஸ் கேரக்டர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, அதனால தான் வந்து அதை ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நவ் வி வில் மூவ் ஆன் டு த கொஷின்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். த புக் ஆஃப் ஜாப் டீல்ஸ் வித் ஹியூமன் சஃபரிங். ஆப்ஷன் ஏ ஹியூமன் சஃபரிங். ஜாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்படி வேணால் கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் யார் இல்லை ஆட் மேன் அவுட் மாதிரி கூட கேட்கலாம். ஸோ ஆப்ஷன் சி ஜோஃபர், எலிஃபா, பில்டட். நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர்கியூஸ் வித் ஜாப். ஸோ ஜோஃபர், எலிஃபா அண்ட் பில்டட் 3 பேருமே ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ ஹூ இஸ் நாட் அப்படின்னும் போது இட் இஸ் ஆப்ஷன் ஏ இசையா. நெக்ஸ்ட், ஜாப் ஹேட் 7 sons and 3 daughters. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 7 sons and 3 daughters. இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். Where did Job live? The land of Uz. What are the 2 monsters mentioned in the book of Job? It is Behemoth and Leviathan. It is also option D, Behemoth and Leviathan. Next வந்து பார்த்தீங்கன்னா, in which part of book of the Job does God show himself through the presentation of a panorama of his creation? So the speeches of the Lord from the whirlwind. So whirlwindலேருந்து தான் அவர் வந்து பேசுவார்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். தேங்க்யூ.